டாக்டர் வாங்க உட்காருங்க. ஆ சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? அஃப்கோர்ஸ் குழந்தை வேணும்னு தான் இங்க வந்திருப்பீங்க. பட் அதுலயே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கே, அதை தான் கேட்டேன். எங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை டாக்டர். சொல்லப்போனா இது வரைக்கும் நாங்க செக்கப்பு கூட எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போனது கிடையாது. குட். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் டாக்டர். லேட் மேரேஜா? ஆமா டாக்டர். 2 பேரோட ஃபேமிலி சைட்லயும் சம்பாதிக்கிறதுனா நாங்க 2 பேர் மட்டும்தான். அதனால என் கல்யாணத்தை பத்திலாம் நான் யோசிக்கல. கல்யாண வயசு தாண்டினதும் வீட்ல கம்பல் பண்ணி இவர்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க. ஆனா இவகிட்ட மாட்டிக்கிட்டதான் என் லைஃப்லயே பெஸ்ட் மூமெண்ட் டாக்டர். 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கீங்க. இதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னைக்கு நிறைய கப்பிள்ஸ் கிட்ட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கிறதே இல்லை. பட் நீங்க ஹாப்பியா இருந்தாலும் வீட்டில் குழந்தை இல்லைன்னு ப்ரெஷர் இருக்குமே. இதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க? தட் மீன்ஸ் கோயில் பரிகாரம்னு போயிருக்கீங்களா? அந்த பேச்சு அப்பப்போ வருது டாக்டர். ஆனா குழந்தை பெத்துக்கிறது எங்க விருப்பம்னு நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. யார் பேசுனதையும் நாங்க ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிறது இல்ல டாக்டர். எங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவா தான் இருக்கும். குட், வெரி குட். நல்ல மெச்சூரிட்டி உங்க 2 பேர்கிட்டயுமே இருக்கு. எல்லாருமே குழந்தைக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா டாக்டர் பார்க்க வருவாங்க. பட் உங்களுக்கு எப்போ எது வேணும்னு கிளாரிட்டியோட முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இது நல்ல விஷயம்தான். எனக்கு உங்களை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும். உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் வேலை, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ், இப்படி எல்லாமே எனக்கு தெரியணும். சொல்லுங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஆல்ரைட். உங்களுக்கு சிக்கலா ப்ரெஷரா இருக்கிறது உங்க குடும்ப பொறுப்பு தான். நீங்க 2 பேருமே உங்களுக்கான நேரத்தை விட குடும்பத்துக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. அதுல சின்ன சின்னதா சேஞ்சஸ் பண்ணணும். உங்களுக்கான டைமை நீங்க எடுத்துக்கணும். உங்க 2 பேர்ல யாராச்சும் இப்போதைக்கு குழந்தை வேணான்னு தள்ளி போட முயற்சி பண்ணிருக்கீங்களா? இல்ல டாக்டர், நாங்க 2 பேருமே அந்த மாதிரி எந்த பிளானும் பண்ணல. எங்க ஃபேமிலி மாதிரி நாங்களும் குழந்தைக்காக ஆர்வமா தான் இருக்கோம் டாக்டர். ஓகே, குட். உங்க தாம்பத்திய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் பேசலாமா?